Hi friends, welcome back to my YouTube channel. ஸோ போன வீடியோவில் வந்து பார்ட் 3 பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஃபேன் செக்மெண்ட் நீங்கள் கேட்ட கொஷின்ஸில் வந்து பார்ட் 3 வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 4 நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஷின்ஸில் வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்ட் 4 நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ரிப்ளை பண்ண முடியாத ரிமைனிங் கொஷின்ஸை நான் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போன வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் நல்ல சூப்பரான கொஸ்டின்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வந்து நான் சில கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை தான் இப்போ நான் உங்களுக்காக ஆன்சர் பண்ண போகிறேன். அந்த கொஸ்டின்ஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நான் நிறைய உங்களுக்கு தேவையான நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதான் நீங்கள் கேட்குறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு சாப்பாடு எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வந்து எதுனா எனக்கு வந்து லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் கூட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு பிடிச்ச டிஷ். அது லெமன் ரைஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி அண்டு பிரியாணியில் வந்து எல்லா பிரியாணியுமே ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு லெமன் ரைஸ் பிடிக்கும். அதுக்கடுத்து பிரியாணி பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பீஸா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ். ஃபுட்டில் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இது. அந்த இப்போ நிறைய இப்போ அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்னும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சமோசா அதெல்லாம் சமோசா பஜ்ஜி அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கராத்தேல க்ரீன் பெல்ட்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ, நான் வந்து சின்ன வயசில் நான் ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் கராத்தேல வந்து நான் க்ரீன் பெல்ட் வாங்கியிருக்கேன் நான் சின்ன வயசில். அந்த வீடியோ நான் வந்து அந்த போஸ்ட் அந்த கராத்தேல நான் ஜெயிச்ச அந்த போஸ்ட்டை வந்து நான் என் சோஷியல் மீடியா ஃபோட்டோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து கராத்தேல நான் க்ரீன் பெல்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சின்ன வயசில் நான் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் கப்ஸ் ட்ராஃபீஸ்லாம் நான் ஸ்போர்ட்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து கராத்தேல வந்து க்ரீன் பெல்ட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதான் அந்த போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்ட் ப்ரோ. அது ஆமாம், நான் கராத்தேல க்ரீன் பெல்ட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, உங்கள் ஏட்டஸ் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னீங்க. ஆனால் உங்கள் வெல் விஷஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கேட்டிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, நீங்கள் நிறைய எனக்கு வந்து நிறைய எனக்கு ஏட்டர்ஸும் இருக்காங்க, எனக்கு ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபேன்ஸை பற்றி சொன்னோன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து நிறைய நான் எதுவுமே உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. நானும் நீங்கள் எனக்காக இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இன்னும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விட்றீங்க எனக்கு சினிமாவில். ஸோ நான் வந்து ஃபியூச்சரில் நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆனா ஒரு ஹீரோ ஆனா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் நிறைய நல்லதும் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் சினிமாவில் வந்து நான் இப்போ நிறைய இப்போ எனக்கு நிறைய சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய எனக்கு கிடைக்கிது. படத்துலலாம் என்ன கூப்பிடுறாங்க நடிக்கிறேங்க, இந்த மாதிரி ரோல் இருக்கு நடிக்கிறீங்களா, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் சினிமாக்குள்ளே போக முடிஞ்சுது. அதனால் நான் உங்களை வந்து என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஸோ அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் உங்களுடைய சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நல்லா தேவை. ஸோ உங்களுக்கு நான் வந்து எனக்கு வந்து நன்றி சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அதான் உண்மை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இல்லாமல் நானே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் வந்து என்னை இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்கி என்னை தூக்கி விட்டுருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் நன்றியை தவிர அவர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு வருவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் நல்லா ரீச் ஆகணும்னா இல்லை மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும்னா என்ன பண்ணுறது? ஓகே, இது ரொம்ப நல்ல கொஸ்டின். அது வந்து எப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து எப்படின்னா வந்து அது ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி தான். அது சோஷியல் மீடியான்றது அந்த நம்ம போடுற நம்ம போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் வந்து எப்படி ரீச் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகிடும், இது வந்து ட்ரெண்ட் ஆகணும், இது ட்ரெண்ட் ஆகாது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து கிடையாது.
மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி தான். இப்போ வந்து ஒருத்தர் அந்த 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 சோஷியல் மீடியா இந்த ஆல்காரிதமை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை வந்து இப்போ நல்ல வியூஸ் போகுது, ஒன்று ரொம்ப கம்மியாக வியூஸ் போகுது, அது எதனாலனா அது வந்து அந்த அந்த ஒரு அந்த டைமில் ஒரு ஒரு அந்த அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம கரெக்டாக நம்ம அந்த போஸ்ட் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரெண்ட் ஆகிடும். இன்னும் சில போஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாலும் அது ட்ரெண்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து அந்த ஆல்காரிதமை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி தான் அதில் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. இப்போ திடீர்னு ஒரு போஸ்ட் வந்து அதை எப்படின்னா வந்து இப்போ அந்த போஸ்ட் வந்து ஒருத்தங்க லைக் கொடுக்குறாங்கன்னா அது அந்த நிறைய பேருக்கு அவங்களுடைய எக்ஸ்ப்ளோர் பேஜில் போய் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த சில பேர் லைக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம அந்த ஆல்காரிதம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீடியோஸ் நல்லா வியூஸ் போகும். ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் போகிறோன்னா அதோட நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப வருஷம். சில பேருக்கு வந்து 100வது போஸ்ட்லேயே வந்து ரீச் ஆகலாம். சில பேருக்கு வந்து 500 போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரீச் ஆகலாம். சில பேருக்கு வந்து 1000 போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரீச் ஆகலாம். சில பேருக்கு வந்து 1000 போஸ்ட் பண்ணி ரீச் ஆகாமல் இருக்கலாம். அது ஒருத்தருக்கு எப்போ அது ரீச் ஆகும், எப்போ வந்து வியூஸ் போகும், எப்போ ட்ரெண்ட் ஆகும்னே தெரியாது. அது வந்து அதுவாக எப்போ ட்ரெண்ட் ஆகுதோ அப்போ தான் அதை நினச்சி தான் நம்ம சந்தோஷப்பட முடியும். நம்ம வந்து அந்த ஆல்காரிதமை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வியூஸ் வந்து நல்லா நம்ம 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 கண்டென்ட் வந்து நல்லா ரீச் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நெக்ஸ்ட் காலிவுட் தமிழ் சினிமாவில் வர அப்கமிங் மூவிஸில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மூவி எது ப்ரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் வந்து அதிகமாக வெயிட் பண்ணுற மூவி எதுனா தளபதி விஜய் சாரோட ஜனநாயகன் மூவிக்கு நான் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ விஜய் சார் வந்து அவருடைய கடைசி மூவின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் அந்த மூவியில் நிறைய பெரிய ஸ்டார் கேஸ்ட் நடிக்கிறாங்க. நிறைய ரொம்ப ஷூட்டிங்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இந்த ஜனநாயகன் மூவிக்கு வந்து நான் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மூவி மேலே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் அந்த மூவிக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அந்த மூவி பார்க்கறதுக்கு. ஸோ அதான் அப்கமிங் மூவிஸ்லாம் நான் ரொம்ப அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூவி வந்து தளபதி விஜய் சார் நடிச்சு ஜனநாயகன் மூவிக்கு வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ அதான் நான் ரொம்ப என்னோட அப்கமிங் நான் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மூவி வந்து ஜனநாயகன் மூவி தான். ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தளபதி விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு. அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஜய் சார் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் படம் நடிக்க மாட்டேன், நான் வந்து ஃபுல்லாக அரசியலில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கேட்கும்போது அவர் படத்தில் எங்கேயும் நடிக்க மாட்டாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ அவர் அரசியலுக்கு போயிட்டா, இப்போ வந்து அவர் அரசியல் பண்ணாலும் அவருக்கு இன்னொரு அதோட பெரிய பொசிஷன் ஒன்று அவருக்கு கிடைக்க போகுது. அதை நினைக்கும் போது பெருமையாக நான் அதே டைம் வந்து இப்போ அவர் படத்தில் நம்மளால் பார்க்க முடியலையே, நம்மள ஒரு பிக் ஸ்க்ரீனில் அவரை எங்கேயுமே பார்க்க முடியலன்ற வருத்தமும் இருக்குது. ஆனால் வந்து இப்போ விஜய் சார் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ, இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற ஒரு பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் ஏதோ மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் தான் அவர் பண்ணுறாருன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே சொல்லிட்டே இருந்துச்சு. சொன்னாலும் அவர் வந்து இப்போ சினிமா தாண்டி இப்போ புதுசாக வேற ஒரு பொலிட்டிக்கல் புது ஃபீல்டுக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் எதில் போனாலும் அவர் ஜெயிச்சிருவார். இப்போ சினிமாவில் அவர் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு. அவருடைய திறமையை நம்பி இன்னைக்கு வந்து அவர் திறமையை காட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காரு. இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. இப்போ அவர் அரசியலுக்கு போனால் அதுலேயும் அவர் நல்லா சாதிக்கணும், அதுலேயும் அரசியலையும் ஒரு பெரிய ஆளாகணும், அவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பாயாக நான் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதுதான் நான் சொல்லணும். இந்த வீடியோ வந்து விஜய் சார் பாப்பாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி அவர் இந்த வீடியோ பார்த்துருந்தாருன்னா அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் சார்பாக நான் அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். நீங்கள் பாலிடிக்ஸ் போங்க, நீங்கள் அதுலேயும் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஆளாகணும், நீங்கள் உங்களோட சக்ஸஸ்க்கு நான் விஷ் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் வந்து அவர் அரசியலுக்கு போனாலும் ஒரு சந்தோஷம் தான். அவர்னால அதில் வந்து அவர் எடுத்த டிசிஷன் அது. அதனால் அவர் எந்த டெசிஷன் எடுக்கிறாரோ அதையும் அது ஒரு ஃபேனை நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ ஏற்றுக்கிட்டு அவருக்கு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம், அவருடைய சக்ஸஸ்க்கு நம்ம விஷ் பண்ணலாம். ஸோ அதனால நான் அவர் விஷ் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் எந்த ஃபீல்டில் பண்ணாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க, நான் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன் சார். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, உங்களுக்கு ஃபேன்ஸ் தமிழ்நாடை தாண்டி அதர் ஸ்டேட்
ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், என் ஃபேன்ஸ் வந்து அதை நான் எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்ஸ்டாவில் நான் ரீல்ஸ் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ப்ரோ ஃபேன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஃப்ரம் இந்த மாதிரி வெளியே ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ஸ்ரீலங்காவில் கூட எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸை சொல்லுவாங்க, ப்ரோ ஐம் ஃபேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு. ஸோ எனக்கு இவ்வளோ இப்போ தமிழ்நாட்டுனாலே நான் பண்ண ரீல்ஸ் வந்து இவ்வளோ மற்ற கண்ட்ரிஸ் வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து சின்ன தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் நம்ம ரீல்ஸை பார்க்கணும்னு நினச்சேன். என் ரீல்ஸ் வந்து இவ்வளோ மற்ற கண்ட்ரிஸ்லாம் போய் இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எனக்கு ஃபேன்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபேன்ஸ்ன்றது யாரை வேணா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நானே வந்து உங்களில் ஒருத்தனாக தான் நான் இருந்தேன். என்னை வந்து நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேன்ஸ்லேருந்து ஒருத்தனாக இருந்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன்றது நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. அண்ட் எனக்கு ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க, மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபேன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. எனக்கு வந்து எல்லாருமே என் ஃபேன்ஸ் தான். எல்லாருக்குமே ஃபேன்ஸை வந்து நான் ரொம்ப அவ்வளோ நீங்கள் என்னை மதிக்கிறீங்களோ நான் உங்களை அதை விட நீங்கள் என்னை எவ்வளோ மதிக்கிறீங்களோ அதை விட நான் பல மடங்கு நான் உங்களை மதிக்கிறேன். ஸோ அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தேங்க்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் உங்கள் வீடியோஸில் நம்ம சொசைட்டியில் நடக்கிற தப்பெல்லாம் பற்றி பேசுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் வந்து இப்போ மூவிஸ் நான் ரீக்ரியேட் பண்ணேன்னா இப்போ மூவிஸில் வந்து இப்போ நம்ம சமுதாயத்தில் நடக்கிற தப்பெல்லாம் பேசுகிற மாதிரி நிறைய மூவிஸ் நடக்கும். அதை வந்து நம்ம இப்போ சில பேர் வந்து வெளிப்படையாக பேசுவாங்க. ஸோ நான் வந்து எப்படின்னா அது நான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தனி நபரையும் நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. நான் வந்து அந்த மாதிரி நான் படத்தில் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனை நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன்னா, அந்த ரீலாக நான் மேக் பண்ணுறேன்னா, அந்த சீனை வந்து இப்போ சமூகத்தில் நடக்கிற தப்பாக பேசுகிற மாதிரியான படங்கள்லாம் நிறைய நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அதை நான் வந்து ரீக்ரியேட் தான் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கிற தப்பு அதெல்லாம் பற்றி பேசும்போது நான் வந்து அது மக்களுக்கு வந்து அதை நான் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பேசுகிறேன் தவிர எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. நான் அதை நான் வந்து இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி தப்புகள் நடக்குதுன்றதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வந்து தெரிஞ்சுட்டா நிறைய அவேர்னஸ் வரும். என்னுடைய இந்த மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கிற தப்பை பேசுகிற படங்கள்லாம் நான் ரீலாக எடுத்து போட்டேன்னா இதை பார்த்து 4 பேர் திருந்துவாங்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் பண்ணனே தவிர மற்றபடி யாரையும் குறிப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி அவங்கள காலி பண்ணணும் அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பண்ணதே கிடையாது. இது வந்து நான் பண்ணுறது வந்து இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். இதை வந்து ஒரு 4 பேருக்கு இதை போய் தெரியணும், அவங்களை ரீச் ஆகணுன்ற எண்ணத்தோட தான் பண்ணனே தவிர எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் பாதிக்கணுன்ற எண்ணத்தோட நான் பண்ணேன். ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் சினிமாவில் இது வரைக்கும் நேரில் மீட் பண்ண செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆக்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்கள். இது ஒரு நல்ல கொஸ்டின். நான் இந்த 4 வருஷம் நான் இப்போ சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த 4 வருஷத்துல நான் நிறைய ஆக்ட்ரஸஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ரொம்ப மீட் பண்ணுறத பற்றி நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார், அவரை நான் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ட் விஜய் சேதுபதி சார் அண்ட் அடுத்து வந்து இவர் ரியோ சார், இப்போ விஜய் டிவி ரியோ சார் இருப்பார், அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவர் கவின் சார், நான் சொன்ன இன்ஸ்பிரேஷன் சொன்னேன், அவர் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர்னா எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் கவின் சார், அவரை மீட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அப்புறம் இவர் விஜய் சார் நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். இப்போ லியோ மூவி ஷூட்டிங்கில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிப்பேன். அப்போ நான் விஜய் சார் நேரில் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட பேச முடியல. அப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவர் சுற்றி நிறைய பவுன்சர்ஸாக இருந்தாங்க. அதனால் அவரை நெருங்கவே முடியல. அவர் அவ்வளோ அவர் ஏன்னா அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் கிட்ட கூட போக முடியாது. அவர் கேரவனுக்கு வெளியவே பவுன்சர் நின்றுட்டு இருந்தாங்க. அவர் அப்படி டேரக்டர் ஷூட்டிங்க்கு வந்துட்டு அப்படியே அவர் கிளம்பிடுவார். ஸோ அதனால் விஜய் சார், தளபதி விஜய் சார் நான் நேரில் பார்த்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவர் அடுத்து சிவகார்த்திகேயன் சார் நான் நேரில் பார்த்துருக்கேன். மாவீரன் படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தேன். அப்போ வந்து நான் சிவகார்த்திகேயன் சார் நேரில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து ஒரு லுக் டெஸ்ட் மாதிரி ஒன்று எடுத்துருந்தாங்க. அப்போ நான் சிவகார்த்திகேயன் சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். என்னை வந்து ஒருத்தாங்க நீங்கள் தள்ளி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து இல்லை, நான் சிவகார்த்திகேயன் சார் பக்கத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்போ சிவகார்த்திகேயன் சார் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். யார் அப்படின்னு உடனே நான் பார்த்து சிரிச்சேன். அவனும் திரும்ப ஸ்மைல் பண்ணிட்டு எதுவும் பேசலை. நாங்கள் பேசிக்கலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் சார் கூட நான் வந்து அவருக்கு நேரில் பார்த்தா அவர் பக்கத்தில் நான் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் அப்புறம் இவர் சாந்தனு சார் நேரில் பார்த்துருங்க. நான் சாந்தனு சார் அந்த ப்ளூ ஸ்டார் மூவி சக்ஸஸ் மீட்டில் அவர் கூட நேரில் பார்த்து அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பகவதி பெருமாள் சார். அவரை பக்ஸ்ன்னு விட்டாங்க. ஸோ அவரை நான் நேரில் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய ஃபிலிம் டேரக்டர் தியாகராஜன் குமாரராஜா சார், அவரை நான் நேரில் பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ ஹீரோயின்ஸில் வந்து இவங்க முதலி முருகன் படத்தில் நடித்தாங்க, மீதா ரங்குநாத் அப்படின்னு, அவங்கள நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே நான் நேரில் மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சினிமாவில் இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணும்போது இவங்களால நான் நேரில் பார்த்து இவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். இவங்க கூட பேசியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது இன்னும் நிறைய நான் பார்த்துருக்கேன்னா அது இப்போ சொல்ல முடியல நான். ஸோ அதனால் இவங்களாம் நான் பார்த்த செலிபிரிட்டிஸ்ன்றதை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ப்ரோ, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் தான். அது ரொம்ப விஷயமாக நம்ம ஃபேமிலியை தாண்டி நம்ம ஃப்ரெண்டுன்றவங்க எந்த ஒரு எந்த ஒரு உறவு சம்மந்தமும் இல்லாமல் ஒருத்தவங்க நமக்காக வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. சில பேருங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய தான் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லாமல், எந்த ஒரு ரத்த சம்மந்தமோ இல்லை எந்த ஒரு உறவுமே இல்லாமல் நம்மளுக்காக உயிரே கொடுக்குறவங்க உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவில் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற மாதிரி சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நான் அவ்வளோ மதிக்கிற விஷயம். நான் ரொம்ப மதிப்பேன் ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃப்ரெண்டுன்றவன் வந்து ஒரு தன் நண்பனுக்காக உயிரை கூட கொடுப்பான். இப்போ சொன்னோன்னா இந்த உலகத்தில் நம்ம 100 ஃப்ரெண்டு வச்சுருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம ஒரு 1000 ஃப்ரெண்டு வச்சுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் 10 ஃப்ரெண்டு உண்மையாக வச்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமாக அதை நான் வேல்யூ பண்ணுறேன். அதனால் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் யாரெல்லாம் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் பார்ட் 5 அடுத்த ஃபேன் செக்மெண்ட் பார்ட் 5 நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாத ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த வீடியோவில் பண்ண முடியாத தவற விட்ட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் செக்மெண்ட் கொஸ்டின்ஸுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய. ஸோ அடுத்த வீடியோ பார்ட் 5 பார்ட் 6 பார்ட் 7 வரைக்கும் அடுத்த வீடியோஸ்லாம் உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப உங்களை சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ